This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அனைத்து வகையான பொருட்களும் மளிகை சாமான் உட்பட வீட்டில் இருந்தே கொரியர் மூலம் நாம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். சிறந்த சலுகைகளுடன் நமக்கு கிடைக்கும். ஒரு முயல் காட்டில் அலைந்து கொண்டிருந்தது. ஒரு மரத்தில் ஒரு பொந்து இருப்பதைக் கண்டு அதற்குள் புகுத்து இருந்து கொண்டது. சிறிது நேரம் சென்றதும் அங்கு ஒரு மைனா வந்து சேர்ந்தது. அந்த மைனா முயலை பார்த்து, இந்த பொந்து நான் இருக்கும் வீடு, இதற்குள் நீ எப்படி வரலாம் என்று கேட்டது. அதற்கு அந்த முயல், இது உன் வீடு என்று யாருக்கு தெரியும்? நிழலும் மரங்களும் சாலைகளும் குளங்களும் கிணறுகளும் தண்ணீர் பத்தல்களும் சத்திரங்களும் சாவடிகளும் எல்லாருக்கும் பொதுவானவை தாம். இதில் நீ உரிமை கொண்டாடுவதற்கு ஏதும் இல்லை என்று சொன்னது. இப்படியாக வார்த்தை முற்றி இரண்டுக்கும் சண்டை வந்துவிட்டது. தொண்டை வற்ற சண்டை போட்ட பிறகு முயல் மைனாவை பார்த்து, நாம் ஏன் சண்டையிட வேண்டும்? யாராவது நடுவு நிலை உள்ளவர்களிடம் போய் நியாயம் கேட்போம் என்று சொல்லிற்று. அதற்கு மைனா, நம் வழக்கை தீர்க்கக்கூடிய நல்லவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டது. யமுனை ஆற்றங்கரையில் தவம் செய்து கொண்டு ஒரு பூனையார் இருக்கிறார், அவரிடம் போய் நியாயம் கேட்போம் என்று முயல் சொன்னது. இதை கேட்டதும் மைனா பயந்து போய் அதன பக்கம் நாம் போனால் அது நம்மை பிடித்து தின்று விட்டால் என்ன செய்வது என்று கேட்டது. இல்லை, அப்படி ஒன்றும் நடக்காது. இருந்தாலும் நாம் தூரத்தில் நின்றே நம் வழக்கைச் சொல்லுவோம் என்று சொல்லி முயல் மைனாவை அழைத்துச் சென்றது. யமுனை ஆற்றங்கரையில் தவம் செய்து கொண்டிருந்த பூனையாரை அவை கண்டன. அவர் தவம் செய்து கொண்டிருந்த கோலத்தைக் கண்டு, இவர் பெரியவர், உயர்ந்த ஞானி, நம்மை பிடிக்க மாட்டா என்று நினைத்து கொண்டு அந்த பூனையாரின் எதிரில் விழுந்து பணிந்து எழுந்து கை கட்டி பயபக்தியோடு நின்றன. பூனையார் தவம் கலைந்து கண் விழித்து அவட்டை பார்த்தார். அதிகாலை 4:57 1000 தமிழ் சுரங்கம் .in முன்சாய்கோடு ஜன கூட்டல் all 73 2. நீங்கள் யார்? என்னை தேடி என்ன காரியமாக வந்தீர்கள்? சொல்லுங்கள் என்று எடுப்பான குரலில் கேட்டார் பூனையார். முயலும் மைனாவும் சொல்லித் தாங்கள் சென்ற காரணத்தையும் எடுத்துரைத்தன. எனக்கு வயது அதிகம் ஆகிவிட்டது, காது சரியாக கேட்கவில்லை, சற்று நெருங்கி வந்து சொல்லுங்கள் என்று பூனையார் சொன்னார். அவை இரண்டும் தாம் நின்ற இடத்திலிருந்து சிறிது முன்னால் சென்று மீண்டும் தம் வழக்கை எடுத்துரைத்தன. உங்கள் பேச்சில் பாதி காதில் விழுகிறது, பாதி காதில் விழவில்லை. நானோ எப்போதும் ஒருவர் பக்கமாக நின்று நியாயம் தீர்ப்பது வழக்கமில்லை. நடுவு நிலையாக இருந்தே எந்த வழக்கிலும் தீர்ப்பு செய்வேன். நட்சத்திரக்குறி. தருமத்தை விரும்புவர்களை தருமமே காப்பாற்றும். தருமத்தை இகழ்வோரை தருமமே பழிக்கும். தருமமே உலகில் உண்மையாக நின்று எல்லாம் செய்கிறது. ஆகையால் தருமம் சொல்லுவேனே தவிர நான் சிறிதும் போய் சொல்லேன். என்னென்ன நோன்புகள் நோற்க வேண்டும் என்று எண்ணினேனோ அத்தனை நோன்பும் நான் செய்து முடித்து விட்டேன். இவற்றிற்கெல்லாம் மேலாக நாள்தோறும் போய் சொல்லாமை என்னும் புண்ணிய நோன்பு ஒன்றையும், உயிர்களை கொல்லுவதில்லை என்கிற உயர்ந்த நோன்பு ஒன்றையும் கை கொண்டு வருகிறேன். வழக்கில் நான் என்றும் உரம் சொல்லேன். அருகில் வந்து நீங்கள் யார்? என்னை தேடி என்ன காரியமாக வந்தீர்கள்? சொல்லுங்கள் என்று எடுப்பான குரலில் கேட்டார் பூனையார். முயலும் மைனாவும் சொல்லித் தாங்கள் சென்ற காரணத்தையும் எடுத்துரைத்தன. எனக்கு வயது அதிகம் ஆகிவிட்டது, காது சரியாக கேட்கவில்லை, சற்று நெருங்கி வந்து சொல்லுங்கள் என்று பூனையார் சொன்னார். அவை இரண்டும் தாம் நின்ற இடத்திலிருந்து சிறிது முன்னால் சென்று மீண்டும் தம் வழக்கை எடுத்துரைத்தன. உங்கள் பேச்சில் பாதி காதில் விழுகிறது, பாதி காதில் விழவில்லை. நானோ எப்போதும் ஒருவர் பக்கமாக நின்று நியாய